தேதிகளை கேள்விக்குள்ளாக்கினார் ஆர்கே தொடக்கத்திலேயே. சம்மன்ஸை அடிப்படையில் என்ன நடக்குது இது? இல்லை, இது டெல்லி திருவிளையாடல்கள் அப்படின்னு அதை பார்க்கணுமா? அது என்ன காலங்காலமாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது தான். இதில் வந்து இதை கோஇன்சிடென்ஸ்னு சொல்கிறதா இல்லைன்னா வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டதானா, இப்போ எல்லாமே சிபிஐ இடி அப்படின்னாக்கா நம்ம சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை, இது மத்திய அரசு இதில் வந்து அவங்க வந்து இது இப்படி செயல்படுறாங்களா என்னங்கிறது. அப்படி இல்லாமல் நம்ம பார்க்கக்கூடிய விவகாரங்கிறது வந்து ஒன்று கோர்ட்டு, இன்னொன்று வந்து சிபிஐ சைடில் அப்படிங்கும்போது சரி ரொம்ப கரெக்டாக தான் சொன்னாங்க. ஒரு விஷயம் சொன்னதில் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் விஜயை வந்து டெல்லி கூப்பிட்றதுக்கு காரணம், இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வச்சு விசாரிக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஒரு பொலிட்டிக்கல் இதை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கணும். கோவிந்தராஜ் சொன்ன அளவுக்கு வந்து செனாரியோ இல்லை அவர் சொன்ன அளவுக்கு அதை வச்சு வீடியோ எடுத்து படத்தில் சேர்க்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு அதை கொஞ்சம் ஸ்ட்ரெச் அப்படின்னு பார்க்குறேன், ஓவர் ஸ்ட்ரெச். ஆனால் அந்த இடத்துல ஒரு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே வெளியில் வந்து ப்ரொட்டஸ்ட் மாதிரி இது பண்ணுறதுக்கு உண்டானது அந்த மாதிரியாக க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க அதுவுமே ஒரு தேவையில்லாத ஒரு கசப்பான ஒரு விஷயத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படும். அப்படிங்கிறதுனாலையும் பல விஷயங்களை, ஏன்னா மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்களை விசாரிக்கிறது ரொம்ப ஈஸி, நீங்க விசாரிச்சுட்டு போயிடலாம். அவங்களே சென்னையில் விசாரிக்கல, அவங்களையும் டெல்லிக்கு தானே வர வச்சாங்க. ஆமாங்க, அப்போ நான் என்ன கேட்கிறேன், அவங்களையே நீங்க டெல்லிக்கு வர வச்சு விசாரிக்கிறாங்க, அதுதான் என்ற கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க. இங்க பண்ண முடியும், ஆனா அது இன்டிமிடேஷனுக்கான ஒரு முயற்சியா இருக்கான்ற. இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயம் வந்து ரொம்ப நம்ம எல்லாம் வந்து மனது கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதில் குற்றம் எல்லார் மேலேயும் எல்லா பக்கத்துலேருந்து சுமத்துகிறார்கள் அப்படின்னு வச்சோம்னாக்க அதோட விசாரணை எங்கே நடக்கணும், ஏன்னா இப்போ வந்து ஸ்டேட் லெவலில் நடக்க வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது சிபிஐ வந்து எங்கே டிசைட் பண்ணணுங்கிறத நம்ம டிக்டேட் பண்ண முடியாது. கரெக்ட். அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க எந்த ஆஃபீஸரை அவங்க அதுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க இங்கே தான் வந்து விசாரிக்கணுமா, அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி 8 கேஸ் விசாரிக்கணும், எனக்கு டெல்லியில் இருந்தால் தான் எனக்கு முடியும், நீங்கள் வாங்க, நீங்கள் உங்களுடைய டயத்தை ஒதுக்கி வாங்க, ஏன்னா உங்களால் தான் இந்த பிரச்சனையே இருக்குங்கும்போது நீங்கள் வரணுங்கிற ஒரு நிலைமை இருக்கலாம். அதை தொடர்ந்து இவங்க வர வைக்கப்பட்டு அங்க விசாரணை நடக்குதுன்னு நம்ம வச்சுப்போம். அப்படி இல்லாமல் எல்லாத்தையுமே நம்ம இங்கே தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றதும் அது எந்த அளவுக்கு ஏற்புடையதுங்கிறது தெரியல. ரெண்டாவது விஷயம், ஆர்கே சார் சொல்றாரு சம்மன்கள் அனுப்பப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சார், நம்ம இது சொல்றதுன்னா நீங்க அட்லீஸ்ட் சொன்னா கூட ஒரு 90 days நம்ம எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து அந்த விண்டோன்னு சொல்றோம், அது சொன்னா கூட நியாயம். ஆனா இப்போ இந்த பீரியட்லயே ஒண்ணுமே சொல்லக்கூடாது, பண்ணக்கூடாது, 6 மாசம் முன்னாடி 5 மாசம் முன்னாடின்னு சொல்றது அது ஏற்புடையதாங்கிற நோட்டிபிகேஷன் 1 மாசத்துல வந்துருமே, 1.5 மாசம் அது வர வரைக்கும் டைம் இருக்குல்ல, அது ஒண்ணு இருக்கு.